என்னன்னா நீங்க கரூர்ல இறந்த 41 குடும்பத்துக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னா எல்லாரும் கோவப்படுறாங்கல்ல, அவங்கள மாதிரியே நீங்க காசு வாங்கிட்டு மட்டும்தான் மக்களுக்காக பண்ணணும். உங்களோட அந்த கேம்பெயின் சாங்ல சொன்ன மாதிரி எளியவன் குரல் நான் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. எளியவன் குரலாலாம் நிக்க கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க மக்களுக்கு வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கணும். நீங்க மக்கள் சந்தோஷமாலாம் இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு கஷ்டப்படுற குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க வாழ்க்கையில மேலேயே வரக்கூடாது. அவங்களுக்குன்னு யாரும் போய் நிக்க கூடாது. காசு வாங்கி தான் கொடுக்கணும். பேசிக் நீட்ஸ கொடுக்க கூடாது. ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு. அப்பதான் அவங்க காலடியிலேயே இருப்பாங்க. இதுதான் எல்லாரோட நோக்கமும். குடும்பத்துல ஒருத்தர் இல்லன்றது எவ்வளவு ஒரு துன்பமான ஒரு விஷயம் தெரியுமா? அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும்ன்றது தெரியுமா? இவ்வளவு இருக்கிற ஒரு விஷயத்துல அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? தகுதியின் அடிப்படையில் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்கேத்த அரசு வேலை வாய்ப்பு தரும். அதுல தப்பு எதுவுமே கிடையாது. இவ்வளோ பேர் லைன்ல இருக்காங்க, இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய பேர் லைன்ல இருக்காங்க. இப்ப நிறைய அரசு வேலை வாய்ப்புகள் ஓபன் ஆகுதுல. 55 வருஷமா ஓபன் ஆகாத பிஆர்ஓ ஓபன் ஆகுது, கேமராமேன் ஓபன் ஆகுது. எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இப்ப வருது. இப்ப அந்த ஓப்பனிங்ஸ் எல்லாம் எல்லாருமே தகுதியின் அடிப்படையில உள்ள போகட்டும். இதுக்கு ஒரு கோர்ட்ல கேஸ் மக்களுக்காக செய்யறத சந்தோஷமா ஏத்துக்கலாமே, எல்லாரும் சந்தோஷமா பாக்கலாமே. அங்க நடந்த ஒரு இஷ்யூ ஒரு ஃபெயிலியர், ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியரை அட்ரஸ் பண்ண முடியல. அந்த ஃபெயிலியரை இந்த கவர்மெண்ட் இப்படியாவது அட்ரஸ் பண்ணட்டும். சப்போர்ட்டிவா நிப்போம். யாரு சப்போர்ட்டிவா இருக்காங்களோ இல்லையோ, நாங்க சப்போர்ட்டிவா இருக்கிறோம் தலைவரே. நீங்க தாராளமா கொடுங்க. We are there with you.